அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 7 கவிதை பேழை பகுதியில் படை வேழம். வேழம் என்றால் யானை. அப்போ யானை படை பற்றி தான் நமக்கு இங்க சொல்லிருக்காங்க. தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தம்முடைய உடமையா கருதுனாங்க. அவனுடைய வீரம், போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. பகைவரை அஞ்ச செய்யக்கூடிய வீரமும், அந்த அஞ்சி ஓடக்கூடிய பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழுடைய மாண்பினை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதனை போற்றி பாடும் சிற்றிலக்கியமான கலிங்கத்து பரணியின் பாடல் தான் நமக்கு இங்க பாடமாக கொடுத்திருக்காங்க. பாருங்க, யானைப்படை வருகிறது. எதிரி நாட்டு படைவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இந்த கலிங்கத்து பரணி, கலிங்க நாட்டில் நடந்த போர். கலிங்கத்து பரணியை எழுதியவர் யார்? அவர் தாங்க ஜெயங்கொண்டார். பரணி என்ற நூலை முதலில் எழுதியவர் ஜெயங்கொண்டார். பரணி என்றால் என்ன? போரின் போது 1000 யானைகளை கொன்ற அரசனை பற்றி பாடப்படும் நூலுக்கு தான் பரணி என்று பெயர். இந்த போர் எங்க நடக்குது? கலிங்க நாட்டில் நடக்கிறது. ஆகவேதான் இதற்கு கலிங்கத்து பரணி என்று பெயர். இந்த ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவருங்க. இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவையில புலவராக இருந்தார். இந்த முதற் குலோத்துங்க சோழன் 1000 யானைகளை போரில் கொன்றதை ஒரு நூலாக பாடி வைத்திருக்கிறார். அந்த நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி. ஆகவே பரணி பாடினதுல முதல் புலவர் ஜெயங்கொண்டார். இந்த நூல் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு நூல். ஆகவே பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டார் புகழப்படுகிறார். யார் இவரை புகழ? பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் இவரை இவ்வாறு புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். கலிங்கத்து பரணி 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. தமிழ்ல முதல்ல எழுதப்பட்ட பரணி நூல் கலிங்கத்து பரணி ஆகும். இது 1ஆம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பற்றி பாடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருக்கிறார். கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பெற்றது. 599 தாலிசைகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. நமக்கு இங்க பாடமாக கொடுக்கப்பட்டுள்ள பாடல்களை பார்ப்போம். கலிங்கப்படையின் நடுக்கம். கலிங்கப்படை நடுங்கி ஓடுதுங்களாம். எதுகொள் இது மாயை ஒன்றுகொள், எரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை, அதுகொள் என அலரா எரிந்தனர் அழதி குளதியொடு ஏல் கலிங்கரே. சோழருடைய படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர், இது என்ன மாய விந்தையா என வியந்தனர். பாருங்க, சோழருடைய படையின் தாக்குதலை கண்ட கலிங்க நாட்டுக்காரங்க, இது என்ன மாய விந்தையாக இருக்கிறது, தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சி பயந்து எல்லாம் ஓடுறாங்க. அந்த யானைப்படையை பார்த்து சோழருடைய படை தம் உயிரை பறிக்கக்கூடிய காலனோ என்று பயந்து ஓடுறாங்க. பாருங்க, மரளி என்றால் காலன் என்று பொருள். சோழருடைய படை தம்முடைய உயிரை பறிக்க வந்த காலன் அப்படின்னு பயந்து ஓடுறாங்க. தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்குறாங்க கலிங்க நாட்டு வீரர்கள். கலிங்கர் தோற்று சிதைந்து ஓடுதல். அப்படி தோத்து ஓடுறாங்க கலிங்க நாட்டுக்காரங்க. தோல்வி உற்று ஓடுறாங்க. வலிவர் சிலர் கடல் பாய்வர், பெங்கரி மறைவர், சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர், சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகலின்றியே, ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், வருவர் என இறைஞ்சினர், அபயம் என நடுங்கியே. 2வது பாடலின் பொருள். வலிவர் சிலர் கடல் பாய்வர். இந்த கலிங்க படைக்கு பயந்து சில பேர் கடல்ல போய் குதிக்கிறாங்க. வெங்கரி மறைவர், கரி என்றால் யானை என்று பொருள். சில பேர் யானைக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர், சிலர் எந்த வழியில போறதுன்னே தெரியல, அங்கேயும் இங்கேயும் பயந்துன்னு ஓடுறாங்க, எந்த திசையில போகலாம் அப்படின்னே தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. சிலர் தூறு மண்டுவர், சில பேர் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற மலையில ஓடி போய் குகையில ஓடி போய் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குகையில இருக்கிற அந்த புதர்ல போய் மறைகிறாங்க. இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. ஆகவே யார் எங்க போறதுன்னே தெரியாம இப்படியெல்லாம் இவங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க. 3வது பாடலின் பொருள். ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர். ஒருத்தர் ஓடுறாங்க முந்திக்கிட்டு, யார் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லி, யார் முதல்ல தப்பிச்சு ஓடலாம். ஒருவரின் ஓட முந்தினர். இந்த கலிங்க வீரர்கள் ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடுறாங்க. உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். தன்னோட நலலையும் மற்றனுடைய நலலையும் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரும் நம்மளை துரத்திட்டு வராங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிட்டு இருக்காங்க. வருவர் என இறைஞ்சினர். ஆகவே ஓடி போயிட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சம் கேட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அபயம் என நடுங்கியே. மலைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேலம் என்றிருள், முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் கோவப்பட்டு அப்படியே இடி மாதிரி பிளிருதுங்க. அந்த ஓசையை கேட்ட அந்த கலிங்க நாட்டு வீரர்கள்
இருள் நிறைந்த மலை குகையில் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடி உழைச்சிட்டாங்க. அவங்க எப்படி பதிச்சிட்டாங்களா தெரியுங்களா? இந்த முதுகு செய்யும் உபகாரம், இன்றைக்கு நாம தப்பிச்சு பிழைக்கிறது நம்முடைய முதுகு நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்று நினைத்து கொண்டு ஓடினார்களாம். இப்படி கலிங்க வீரர்கள்